நேத்ரா டாரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டாரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள். தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி லவ் மெசேஜஸ் பார்த்துருவோம். சரிங்களா? கிளாரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே. ஐ கேர் ஃபார் யூ. எனக்கு மேல் அக்கறை இருக்கு. ஐம் ரிசீவிங் சயின்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கான சயின்ஸ் அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அவங்க கேட்டிருக்காங்களோ இல்லையோ, அதுதான் இங்கே மெசேஜ் வருது. அவங்க கேட்டாங்க, இல்லை உங்களை பற்றி அவங்களுக்கு சயின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்களோ இல்லையோ, ஆனால் யூனிவர்ஸ் அவங்களுக்கு உங்களை பற்றின சயின்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, என்ன சயின்ஸ் கொடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம், கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம். டு யூ லவ் மீ? நீ என்ன லவ் பண்ணுறியா? ஓஹோ, ஓகே. ஐம் ட்ரைங் டு சார்ட் அவுட் திங்ஸ் அட் மை எண்ட். அவங்க சைடில் ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஒரு சில விஷயங்களுக்கு என்ன சொல்கிறது, தீர்வு காண வேண்டியது இருக்குது. ஆக மொத்தம் நிறைய அவங்க பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் அதை முதல்ல அவங்க சரி பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. சரிங்களா? ஐம் ட்ரைங் டு சார்ட் அவுட் திங்ஸ் அட் மை எண்ட். பார்ப்போம் நம்ம எந்த மெசேஜ் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஐ வாண்ட் டு மீட் யூ. வாவ், நான் உன்னை பார்க்கணும். அதேமாதிரி போன தடவை சேனல்டு மெசேஜ் வந்தப்பவும் அப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நம்ம டாரோவில் பார்த்தோம் சேனல்டு மெசேஜ். ஷல் ஐ ட்ரஸ்ட் யூ? நான் உன்னை நம்பலாமா? ஏன் இந்த கேள்வி வருது? ஷல் ஐ ட்ரஸ்ட் யூ? ஓகே, உன்னை நம்பி நான் ஒரு விஷயத்த பண்ணலாமாங்கிற மாதிரி வருது. ஐம் ஹைடிங் திங்ஸ் ஃப்ரம் யூ. இது அடிக்கடி வருது இல்லையா? ஆனால் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வரலன்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது, அதனால் நான் உங்ககிட்ட சொல்லலை, மறைச்சிட்டேன். ஐ எம் பிஸி ரைட் நவ். நான் இப்போ பிஸியாக இருக்கேன், ஆனால் அப்படி தான் வருது இல்லையா? ஐ எம் ட்ரைங் டு சார்ட் அவுட் திங்ஸ் அட் மை எண்ட் அப்படிங்கிறது அவங்க சைடில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதுலேயே அவங்க பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் இங்கே டூ யூ லவ் மீ, ஷால் ஐ ட்ரஸ்ட் யூ அப்படிங்கிற அந்த 2 மெசேஜ் வருதே. ஷால் ஐ ட்ரஸ்ட் யூ? டூ யூ லவ் மீ? ஓகே, இந்த தடவை இப்படியே எடுக்கிற மாதிரி இருக்குது. ஐ எம் சாரி ஃபார் வாட் ஐ ஹேவ் டன். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணதுக்கு சாரி. ஓகே, ஐ வாண்ட் டு மீட் யூ பட் த டைம் இஸ் நாட் ரைட். நான் உன்னை சந்திக்கணும், ஆனால் டைம் இப்போது சரி வரலை. ஓகே, சரி நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். சரிங்களா? அப்போ தான் நமக்கு நிஜமாலுமே அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்த்துருவோம். நம்ம என்ன கிளாரிஃபை பண்ணலாம்? ஐ கேர் ஃபார் ஐ எம் ரிசீவிங் சயின்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். Do you love me? I'm trying to sort out things at my end. அது பார்த்துருவோமா? I'm trying to sort out things at my end. அவங்க சைடில் என்ன போய்கிட்டுருக்கு, எதனால் உங்ககிட்ட எப்பவும் போல் அவங்களால உங்ககிட்ட பேச முடியல, பழக முடியல, இல்லை சில பேர் பேசிக்காமல் இருப்பீங்க இல்லையா? இது எல்லா சுச்சுவேஷனுக்கும் பொருந்தும். சரிங்களா? I'm trying to sort out things at my end. பார்ப்போம் என்ன போய்கிட்டுருக்கு. யூனிவர்ஸ், வாட்ஸ் ஹேப்பனிங் அட் தேர் எண்ட்? வாட்ஸ் ஹேப்பனிங் அட் தேர் எண்ட்? வாட்ஸ் ஹேப்பனிங் அட் தேர் எண்ட்? ஓகே, வாட்ஸ் ஹேப்பனிங் அட் தேர் எண்ட்? யூனிவர்ஸ், வாட்ஸ் ஹேப்பனிங் அட் தேர் எண்ட்?
அங்கே அவங்களுக்கு எப்படி போய்கிட்டுருக்கு அப்படின்னா, அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ அவங்க சைடில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் அவங்கனாலேயே வந்து ஆம், அவங்க இருக்கிற இடத்துல பேச முடியல. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, உங்க லவர் வந்து அப்பா அம்மா கூட இருக்காங்க அப்படின்னு வைங்களேன். அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்கள் விஷயத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியல. சரிங்களா? அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. அது போக அங்கேயவே வந்து ஒரு சில விஷயங்கள் மறைக்கணுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களை பற்றின விஷயம் அவங்க சைடில் மறைக்க வேண்டியதாக இருக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, அங்கே அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு இவங்க கவனம் தேவைப்படுது. அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அவங்க மேலே அக்கறை காட்டுறதில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க மேலே இவங்க அக்கறை காட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போது அதனால தான் உன் மேலே அக்கறை இருக்குங்கிறது ஏன் சொல்கிறாங்கன்னா அதுதான். ஏன்னா அங்கே இவங்க இன்னொருத்தர் மேலே அக்கறை காட்ட வேண்டியது இருக்குது. சரிங்களா? அது குழந்தைங்களா கூட இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கீங்க, குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு இவங்களோட கவனிப்பு தேவைப்படுது. உண்மை சொல்லணுன்னா அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்களோட கவனிப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் அந்த விஷயத்தையெல்லாம் சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு பெரிய கடமை இருக்குது, இவங்களுக்கு அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு உண்மை அங்கே மறைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. சரிங்களா? அவங்க சைடில் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பேச வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் இருப்பாங்க போல இருக்கு. சரிங்களா? அங்கே வந்து அதாவது நீ என்னை கவனிக்கல, நான் உன்னை கவனிக்கல, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என் மேலே அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடமையை இவங்க எடுத்துட்டு அதை பேசி தீர்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? ஓகே. இல்லை, இவங்க யார்கிட்ட இருந்து ஒரு அக்கறை ஒரு கவனிப்பு எதிர்பார்க்குறாங்களோ அவங்க இவங்களை கவனிக்கலை, அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கல. இப்போ அந்த அந்த அக்கறை இவங்க மேலே இல்லை அப்படின்னு வைங்களேன். அவங்கக்கிட்ட தான் வந்து உங்கள் விஷயத்தை பற்றி பேசணும்னு வைங்களேன். ஆனால் அவங்க அக்கறை காட்டுற மாதிரி தெரியல. அப்போ இவங்க எப்படி பேச முடியும் உங்களை பற்றி? சொல்லுங்கள். அமைதியாக தானே இருக்கணும். ஓகே ஓகே. அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஐ எம் பிஸி ரைட் நவ், ஐ எம் ஹைடிங் திங்ஸ் ஃப்ரம் யூ. ஐம் ஹைடிங் திங்ஸ் ஃப்ரம் யூ. பார்க்கலாம் என்ன உங்ககிட்ட சொல்லலை அப்படின்ட்டு. எனக்கு ஐம் ரிசீவிங் சயின்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்ஸ் பார்க்கணும் போல தோணுது. நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐம் ஹைடிங் திங்ஸ் ஃப்ரம் யூ பார்த்துடலாம். யூனிவர்ஸ், வாட் ஆர் தே ஹைடிங்? வாட் ஆர் தே ஹைடிங் மை யூனிவர்ஸ்? வாட் ஆர் தே ஹைடிங்? ஓ ஓகே. வாட் ஆர் தே ஹைடிங்? ஏகப்பட்டது வருது. ஓகே. உங்கள் மேலே இருக்கிற காதல் அவங்க சொல்லலை. சரிங்களா? அதை மறைச்சிட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் 2 பேர் லவ்வர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஐ லவ் யூவே சொல்லலை அப்படின்ட்டு வைங்களேன். அது 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 மறைச்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் மேலே இருக்கிற காதல் இங்கே மெயினாக அதுதான் வருது. உங்கள் மேலே இருக்கிற காதலை தான் அவங்க மறைச்சி வச்சுருக்குறாங்க, சொல்லலை. நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, லவ்வர்ஸ் 2 பேர் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போய் இப்போ ரீசெண்டாக நீங்கள் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு 3வது மனுஷன் மாதிரியோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி தான் இப்போ பிஹேவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது அப்படி இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு உங்கள் மேலே காதல் இருக்குது, உங்கள் மேலே அந்த அட்ராக்ஷன் இருக்குது. சரிங்களா? இன்னுமே அந்த அட்ராக்ஷன், அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, காந்த சக்தி இல்லையா, வந்து காந்தம் மாதிரி அவங்க இழுக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு என்னதான் வந்து அவங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாலும்
என்ன சொல்கிறது, இப்போ அவங்க வாழ்க்கையை பற்றின ஒரு முக்கியமான ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்கன்னு வைங்களேன். நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, நம்ம வாழ்க்கையே இப்படி போய்கிட்டு இருக்கு, எது உண்மை, எது நிஜத்தில் சாத்தியம், ஒரு ஒரு ஞானம் மாதிரின்னு வைங்களேன். உண்மை சொல்லணுன்னா ஹமிட்டுங்கிறவர் யார், அவர் அதாவது ஞானவான் அப்படின்ட்டு சொல்கிறேன் நான். அவர் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தினால ஒரு முதிர்ச்சி பெற்றவர் தான் ஹெர்மிட், சரிங்களா? அதனால் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களோட அனுபவங்களை வச்சு அவங்க வாழ்க்கையை இப்போ தனிமையில் உட்காந்து அப்படியே தீவிரமாக ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்கன்னு வைங்களேன். என்ன தான் அந்த மாதிரி சிந்தனையில் இருந்தாலும் இது எல்லாத்திலிருந்தும் போய் இப்போ தெரியுதானே உங்கள் இந்த காடெல்லாம் இப்படி இருக்கா, இது எதிர்காலத்தை நோக்கி இருக்கு. ஆனால் இவர் மட்டும் எங்கே இருக்கிறாரு? கடந்த காலத்தில் இருக்கிறாரு. அதாவது இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை வச்சு அவங்களோட வாழ்க்கையை இப்போது சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சிந்திச்சாலும் சரிங்களா, உங்கள் மேலே அந்த காதல், அந்த ஈர்ப்பு, அந்த ஒரு அட்ராக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. அதை தான் மறைச்சி வச்சுருக்குறாங்க, சொல்லலை அவங்கக்கிட்ட, சரிங்களா? அது போக அவங்க கடவுளை நம்புகிறாங்க. இந்த உறவு நல்லபடியாக போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கடவுள் மேலே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் தான் உங்ககிட்ட சொல்லலை. அவங்க பாட்டுக்கு அமைதியாக சிந்தனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, சரிங்களா? கவலைப்படாதீங்க, கடவுள் நல்லது நடத்துவார், சரிங்களா? ஓகே, ஐ எம் ரிசீவிங் சயின்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். பார்க்கலாமே. வாட் இஸ் தட்? ப்ளீஸ் கிளாரிஃபை. ஐ எம் ரிசீவிங் சயின்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். வாட் ஆர் த சயின்ஸ் தே ஆர் ரிசீவிங் ரிகார்டிங் வாட்? யூனிவர்ஸ், ப்ளீஸ் கிளாரிஃபை. I'm receiving signs from the universe. Oh my God. I'm receiving signs from the universe. என்ன எடுத்தோன்னே டெவில் வர்றாரு. என்னது இது? யூனிவர்ஸ், வாட் இஸ் திஸ்? Please clarify. I'm receiving signs from the universe. Okay. அதாவது எனக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அவங்களுக்கு அப்படின்னா, இப்போ அவங்க உங்களை பற்றி கேள்வி கேட்டுக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க பிரபஞ்சத்துக்கிட்டேயோ கடவுள்கிட்டேயோ அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த 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 உறவு எங்கே தான் போகுது, நீங்கள் எங்கிட்ட என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டேயோ இல்லை பிரபஞ்சத்துக்கிட்டேயோ கேட்டிருந்தாங்கன்னா, பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அவசரப்படாதீங்க, உங்கள் அவசரத்துக்கெல்லாம் இது நடக்காது, நீங்கள் காத்திருக்கணும். ஏன்னா 3 of Wandsன்னா என்ன? வெயிட் பண்ணுறது இல்லையா? வெயிட்டிங் ஃபார் த ஷிப்ஸ் டு ரிட்டர்ன். அப்போ நீங்கள் வெயிட் பண்ணணும். அதாவது இங்கே பாருங்களேன், எந்த உறவுலையுமே நம்ம அவசரப்பட முடியாது. ஒரு நீண்ட காலமாக இந்த உறவு தொடரணும், ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான காலம் எடுக்க தான் செய்யும், இல்லையா? அதுதானே உண்மை. அதுதான் யூனிவர்ஸ், அந்த 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 சைனை தான் யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் வெயிட் பண்ணணும், நீங்கள் அவசரப்படக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு சில பேர் நீங்கள் இது கிட்டத்தட்ட லஸ்ட்டுங்கிற மாதிரி வருது. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஏதாச்சும் நினப்பில் இருக்குது அப்படின்னா அந்த அந்த மாதிரி இப்போ நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இப்போது ஹர்ட் ஆகிக்காதீங்க. ஏன் கடந்த காலத்தை நினச்சி நீங்கள் இப்போது மனசு வருத்தமாக இருக்கீங்க? இந்த காயம் உங்களுக்கு வேண்டாம். காயம் காலத்தினால் ஆறும் மாறும், இல்லையா? அதனால் தான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்துச்சு இப்போது, இல்லையா? அதனால் யூனிவர்சிட்டிலேருந்து என்ன சயின்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த உறவு பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, மனசு வருத்தப்படாதீங்க. நீங்கள் அவங்களையும் காயப்படுத்த வேண்டாம், நீங்களும் காயப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்ட்டு, சரிங்களா? ஓகே ஓகே சரி, நம்ம ரொமான்ஸ் அண்ட் லவ் ஆரக்கிளில் பார்த்துருவோம். மெசேஜ், யூனிவர்ஸ் மெசேஜஸ் ப்ளீஸ். ஓ, நிறைய வந்துருச்சு. சரி, இது இப்படியே எடுத்துக்குவோம், இல்லையா? God your heart, not everyone deserves your trust. Oh, okay.
அதாவது உங்கள் இதயத்தை உங்கள் மனதை ரொம்ப பத்திரமா வைங்க. எல்லாருமே வந்து யார் வேணாலும் வந்து உங்கள் மனசுக்குள்ளே உட்காந்துட முடியாது அப்படிங்கிறாங்க. உண்மைதானே இல்லையா? யார் வேணாலும் வந்து மனசுக்குள்ளே உட்காந்துக்கலாமா? அப்படியெல்லாம் விடக்கூடாது. இல்லை என்னன்னா நீங்கள் வந்து மனசை காயப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க, அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணல, உங்கள் கூட பேசல, எப்பவும் போல பழகலை, இல்லை பிளாக் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அதையெல்லாம் போட்டு மனசில் வச்சுட்டு நீங்கள் மனசை காயப்படுத்திக்காதீங்க. மனசை வந்து பத்திரமா வைங்க. நீங்கள் மனசை இதமாக வைங்க. அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ். சரிங்களா? இன்னொன்று லிட்ரலாக சொல்லணுன்னா உண்மை அதுதான். யார் வேணாலும் உங்கள் மனசுக்குள்ளே வந்து பூந்து உங்களை காயப்படுத்தலாமா? சொல்லுங்கள். அதை விடக்கூடாது இல்லையா? ஆ ஓகே. கை கொஞ்சம் நடுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரிங்களா? காலையிலேருந்து இல்லை நேற்று நைட் இருந்து. ஓகே. illusions. Be aware of love's illusions. See reality clearly. Wow. இந்த ரெண்டுமே வந்து இன்டர்கனெக்டட் மெசேஜ் மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதாவது be aware of love's illusions. See reality clearly. Now நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவங்க வந்து நம்மளை லவ் பண்ணுறாங்க, அவங்க வந்து நமக்கு கமிட்மெண்ட் தருவாங்க. இங்கே பாருங்கள், லவ் பண்ணுறீங்கன்னே வச்சுக்குவோமே, ஆனால் அவங்க உங்களுக்கு கமிட்மெண்ட் தருவாங்கங்கிறது நீங்களாவே நினச்சிட்டு ஆமாம் இது கமிட்மெண்ட் தான், நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நம்ம வந்து கமிட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்ட்டு நீங்களாவே கற்பனை பண்ணிக்காதீங்க. சரிங்களா? see reality clearly அப்படின்னா அவங்களோட ஆக்ஷன்ஸ், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அதாவது பேச்சுக்கும் நடவடிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும். சரிங்களா? சில பேர் எப்படி பேசுவாங்கன்னு அவங்க பேசுகிறது கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, ஓ நாளைக்கு நம்ம கமிட் ஆகிடுவோம், நாளைக்கு கமிட் ஆகிடுவோம், இந்த மாதம் ஆகிடுவோம், அடுத்த வருஷம் ஆகிடுவோம், இப்படி போய்கிட்டே இருக்கும், வருஷக்கணக்காக போய்கிட்டு இருக்கும். கமிட்மெண்ட்டுங்கிற அந்த வார்த்தையை பற்றி அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. இதை கொஞ்சம் சீரியஸாக கவனிங்க. இது நிஜமாலுமே சீரியஸான ஒரு மெசேஜ். சரிங்களா? அவாய்ட் ரஷிங் டு ஃபில் வாய்ஸ் வித் லவ். சீக் இன்னர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபர்ஸ்ட். மை குட்னஸ் மீ, எல்லாமே இன்டர்கனெக்டட் மெசேஜ். சீரியஸாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு ஒரு பிரேக்கப் ஆகிருக்குன்னு வைங்களேன். ஒன்று பிரேக்கப் ஆகிருக்கு, இல்லை வந்து ஒரு உறவு வந்து இப்போ தான் தானாக முடிஞ்சிச்சு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன். ஆக மொத்தம் உங்கள் இதயத்தில் காலி இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் இதயத்தில் காலி இடம் இருக்குது, இல்லை உங்கள் இதயமே காலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவசரப்படக்கூடாது. சரி, ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு மனசுக்கு இதமாக பேசுகிறாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேச்சரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு அவங்கள வந்து மனசுக்குள்ளே வச்சக்கூடாது. இந்த சென்ஸ் அந்த இடத்த வந்து அவங்கள வச்சு நிரப்பிடக்கூடாது. சரிங்களா? பரவாயில்ல, அந்த வாய்டாக இருக்கட்டும். அதில் நம்ம என்ன ஃபீல் பண்ணும்? நம்மளோட அன்பை ஃபீல் பண்ணும். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அதை தான் சொல்லும். சரிங்களா? செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை நம்ம காதலிக்கணும் இல்லையா? முதல்ல நம்ம மேலே முதல்ல அன்பு செலுத்தணும். அடுத்தவங்க வந்து அன்பு செலுத்துறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இல்லையா? இது எல்லாமே ரொம்ப இன்டர்கனெக்டடாக இருக்குது. நான் கரெக்டாக எதுவுமே இது எடுத்து வைக்காமல் ஷஃபில் பண்ணலை. 4 கார்டு வந்தது எடுத்தது ரொம்ப கரெக்டாக இருக்குது. அவசரப்படாதீங்க. சரிங்களா? யூ ஆர் அட்ராக்டிங் த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம் இன் யுவர் லைஃப். வாவ். நீங்கள் கவலையப்படாதீங்க. சரியான நேரத்தில் சரியான நபர், சரியான அன்பான ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி மெசேஜஸ். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி மெசேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். லாஸ்ட் மெசேஜ். ஏஞ்சல்ஸ், யுவர் ஸ்பெஷல் மெசேஜ் ப்ளீஸ். Your feelings are real and worth exploring. ஏற்கனவே வந்தது. இன்னொன்று மட்டும் புல் பண்ணுவோம். 2 வந்துருச்சு. ஓகே. என்கேஜ்மெண்ட். வா, your love life is ascending to a higher level of commitment. கண்டிப்பாக கமிட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்கள் அன்பு உண்மையானது தான். தப்புன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுலாம் நினச்சிக்க வேண்டாம். நினச்சி ஹர்ட் ஆகிக்க வேண்டாம். ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப். பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபெய்த் வில் பிரிங் யூ ரொமான்ஸ். அதுதான். மனசை வந்து இதமாக வைங்க, சந்தோஷமாக வைங்க, ஹாப்பியாக இருங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான லவ்விங் லைஃப் பார்ட்னர் வருவாங்க. ஓகேங்களா? பி ஹாப்பி. வணக்கம்.